ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்கிற நிஷ்கலம் மகாதேவ் டெம்பிளுக்கு தான் வந்துடும். என்னடா டெம்பிள் இருக்குன்னே பீச் காட்டுறாங்கன்னு சொல்கிறீங்களா? இதுதாங்க டெம்பிள். அங்கே ஒரு கொடி தெரியுது பார்த்தீங்களா, உங்களுக்கு 2 கொடி மரம் தெரியும். அங்கே தான் வந்து சிவனோட கோவில் இருக்குது. அதுக்குள்ளே தான் நம்ம இப்போது போகிறோம். என்னடா பீச்சுக்குள்ளே எப்படி போவோம், போட்டில் எதுனா போவீங்களான்னு பார்க்குறீங்களா? இல்லைங்க, இந்த பீச்சில் தான் நம்ம நடந்தே போகிறோம். எப்படி தண்ணிக்குள்ளே ஸ்விம் பண்ணிட்டு போகிறீங்களா? அதுவும் கிடையாதுங்க. இது வந்து எவ்வளோ தண்ணி இருக்குது பார்த்திங்களா இந்த கடலில். ஆனால் கொஞ்ச நேரத்தில் இந்த கடல் தண்ணி உள்வாங்கிரும். அது எப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிசயமானது. ஆனால் உண்மை இந்த கோவில் தான். நீங்களும் நான் உங்களுக்கு நேரடியாகவே காட்டுறேன் பாருங்கள். இந்த இவ்வளோ தண்ணி எப்படி தான் உள்வாங்கும்னு பார்க்குறீங்களா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, இந்த தண்ணி எல்லாமே உள்வாங்கிரும். நம்ம இந்த கோவிலுக்கு இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டருக்கும் நம்ம நடந்து தான் உள்ளே போகணும். கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருங்க. இந்த 2 கொடி மரம் பாருங்கள். இப்போ நம்ம இந்த பீச்சில் நடந்து போகலாம், தண்ணி உள்வாங்கிருச்சு அப்படின்னா. இந்த கோவில் வந்து டைமிங் பார்த்திங்கன்னா மார்னிங் 7:30லேருந்து 10க்குள்ளே நீங்கள் இந்த டைமிங் உள்ளே நடந்து போய் பார்க்கலாம். 10க்கு அப்புறமா வந்து தண்ணி திரும்பி வெளியில் வந்துடும். அதோடு வந்து 2 மணிக்கு க்ளோஸ் ஆகிடும். ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும்தான் நீங்கள் இந்த கோவிலுக்குள்ளே போய் பார்க்க முடியும். பார்த்திங்களா எவ்வளோ தண்ணி உள்வாங்கிருச்சு பார்த்திங்களா? அந்த நடந்து போயிட்டுருக்காங்க, எவ்வளோ பேர் நடந்து போயிட்டுருக்காங்க பாருங்கள். நிறைய ஜனம் நடந்து போயிட்டுருப்பாங்க இந்த கோவில் சாமி பார்க்க சிவனுக்கு. இந்த கடலை வழி விடுது சிவன் போய் கும்பிட்றதுக்கு. ரொம்பவே அதிசயமான கோவில் இல்லையா? வாங்க நம்ம உள்ளே போயிட்டு உங்களுக்கு நான் அந்த கோவில், அந்த கொடி மரம் எல்லாமே காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ பேர் நடந்து வந்துட்டுருக்கேன். அந்த கடலில் இருக்கிற மாதிரி ஒரு சொட்டு தண்ணி எதுவுமே தெரியலங்க. பார்த்திங்களா எவ்வளோ அழகான அதிசயமான சிவன் பாருங்க. கொடிமரம் தெரியுது அவங்களுக்கு. நான் உங்களுக்கு அங்கே கடலில் இருந்தப்போ காமிச்சேன் இல்லையா 2 கொடி மரம், அது இதுதான். இது எதுக்காக வச்சுருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த சிவன் கோவில் இங்கே இருக்குன்ற அடையாளத்துக்காக இந்த 2 கொடி மரமே வச்சுருக்காங்க. இங்கே வந்து மொத்தமே 5 சிவன் இருக்குது. இங்கே ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும்தான் இந்த சிவனை போய் தரிசிக்க முடியும். அந்த நேரத்தில் பூஜாரி வந்து அபிஷேகம் பூஜை எல்லாமே பண்ணுவாங்க. நமக்கு வேணும்னா நம்மளும் போயிட்டு சிவனுக்கு அர்ச்சனை பால் அபிஷேகம் எல்லாமே பண்ணலாம். இந்த பாருங்கள், இந்த 2 கொடி தான் அங்கே இருந்து. எவ்வளோ பேர் வந்து அந்த நேரத்தில், அந்த குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் இங்கே போய் நம்ம சிவனை கும்பிட முடியும். இந்த பாருங்கள் எவ்வளோ ஜனம் போயிட்டு அபிஷேகம் அர்ச்சனை எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க சிவபெருமானுக்கு. இந்த பார்த்திங்களா ஐரெல்லாம் வந்து பண்ணுவாங்க. இந்த கொடி மரம் தான் அது. இங்கே ஒன்று இருக்குது, இந்த ஆப்போசிட்டில் ஒன்று இருக்குது. இதோ இன்னொன்று இது அங்கே இருந்து பார்த்தீங்க இல்லையா? ரொம்பவே அதிசயமாக இருக்குல்ல. ஒரு சொட்டு தண்ணி எங்கேயாச்சும் இருக்கா பார்த்தீங்களா? எதுவுமே இல்லை. இன்னொரு கொடி மரம் பாருங்கள். பாருங்க எவ்வளோ பேர் பார்த்திங்களா சிவனுக்கு. அவங்களா பாலாபிஷேகம் அர்ச்சனை பூஜை புனஸ்காரம் எல்லாமே பண்ணிட்டுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ ஐரங்கள்லாம் வந்து சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. நிறைய பேர் வராங்க இங்கே. சிவன் மொத்தமாக 5 இருக்குது இங்கே. அது முடிஞ்சதுமே அந்த டைமிங் முடிஞ்சுன்னா தண்ணி ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். திரும்பி க்ளோஸ் ஆகிடும். திரும்பி நீங்கள் அந்த டைமிங்காக வெயிட் பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும்தான் நீங்கள் போய் சாமி பார்க்க முடியும். அது பார்த்திங்களா கொடி மரம். அங்கே தான் நம்ம போயிட்டு வந்தோம் இப்போது. ரொம்பவே அதிசயமாக இருக்குல்ல. நீங்கள் யாருன்னா வந்தீங்கன்னா குஜராத்துக்கு இதை போய் மிஸ் பண்ணாமல் இந்த சாமி பார்த்துட்டு வாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது, ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது இல்லையா? கடலே வழிவிடும் சிவன் கும்பிட்றதுக்கு பாருங்கள்.